மக்கள் வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சத்யா சுரேஷ். முதன்மை செய்திகள். ஆந்திர முதலமைச்சர் விவகாரத்தில் சோனியா காந்தி திடீர் அறிவுறுத்தல். கட்சி கட்டளையை ஏற்பதாக ஜெகன்மோகன் ரெட்டி அறிவிப்பு. இந்தியர்களின் கருப்பு பண விவரங்களை வெளியிட சுவிஸ் அரசு ஒப்புதல். ஒப்பந்தம் கையெழுத்தானால் அறிக்கை அளிக்கப்படும் என்று விளக்கம். பெரம்பலூரில் 500 கோடி ரூபாயில் செயற்கைக்கோள் நகரம் நவீன வசதிகளுடன் அமைக்கப்படும் என நடுவண் அரசு தகவல். சமச்சீர் கல்விக்காக கொள்கை முடிவு எடுக்க அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழர்களின் நிலங்கள் பறிபோவதை தடுக்க அவசர சட்டம் கொண்டுவர கோரிக்கை. இலங்கை முகாம்களில் தமிழ் சிறுவர்கள் கொடுமைப்படுத்தப்படுவது அம்பலம். சுட்டிக்காட்டிய ஐநா அதிகாரி கொழும்பிலிருந்து வெளியேற்றம். விரிவான செய்திகள். சோனியா காந்தி நியமிப்பவரை ஆந்திராவின் அடுத்த முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஜெகன்மோகன் ரெட்டி தனது ஆதரவாளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டியையே முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் எழுந்துள்ளது. உலங்கு வானூர்தி விபத்தில் ராஜசேகர ரெட்டி உயிரிழந்ததை அடுத்து ஆந்திர மாநிலத்தின் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் நடவடிக்கைகள் தொடங்கின. இதற்கான போட்டியில் ராஜசேகர ரெட்டியின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பெரும்பாலான சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். ஆனால் மூத்த தலைவர்களான ரோசையா, ஜெய்பால் ரெட்டி, புரந்தேஸ்வரி உள்ளிட்டோரது பெயர்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் ஐதராபாத்தில் இன்று ராஜசேகர ரெட்டியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெரும்பாலானோர் ஜெகன்மோகன் ரெட்டியை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க வலியுறுத்தினர். But there is a standing demand, request from every Congress party worker, every person of the state and MLAs, MLCs, ministers for Jagan to be made as chief minister. இதனிடையே ஜெகன்மோகன் ரெட்டியை முதலமைச்சராக நியமிப்பதற்கு ஒரு பிரிவு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அவர் மீதான புகார்களை மீண்டும் எழுப்பவும் அந்த பிரிவு முடிவு செய்துள்ளது. இதனால் காங்கிரஸ் கட்சிக்குள் நெருக்கடி ஏற்படுவதை அறிந்த ஜெகன்மோகன் ரெட்டி தனது ஆதரவாளர்களுக்கு வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார். அதில் சோனியா காந்தி முதலமைச்சராக யாரை நியமிக்கிறாரோ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆனால் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் அறிவுறுத்தல் படியே ஜெகன்மோகன் ரெட்டி இந்த வேண்டுகோளை விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இடைக்கால முதலமைச்சராக ரோசையா பதவியேற்றதை தொடர்ந்து சட்ட விதிகளின்படி மாநில அமைச்சர்கள் 34 பேரும் இன்று மீண்டும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். அதே நேரத்தில் ஒரு சில அமைச்சர்கள் ஜெகன்மோகன் ரெட்டியை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கவில்லை எனில் பதவி விலகப் போவதாகவும் மிரட்டல் விடுத்துள்ளதால் ஆந்திர மாநில அரசியலில் குழப்பம் நீடிக்கிறது. சுவிஸ் வங்கிகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள இந்தியர்களின் கருப்பு பணம் தொடர்பான விவரங்களை இந்தியாவிற்கு வழங்கும் வகையில் இரு நாடுகளுக்கு இடையே இரட்டை வரி விதிப்பு உடன்பாடு திருத்தப்பட உள்ளது. உலக வணிக நிறுவன கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தலைநகர் டெல்லி வந்துள்ள சுவிட்சர்லாந்து துணை அதிபர் டோரிஸ் லுத்தார்ட் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்தியா சுவிட்சர்லாந்து இடையில் 1995ஆம் ஆண்டு கையெழுத்தான இரட்டை வரி விதிப்பு உடன்பாடு திருத்தப்படும் என்றார். இது தொடர்பாக வருகிற டிசம்பர் மாதம் தொடங்கவுள்ள பேச்சுவார்த்தையில் இணக்கமான முடிவுகள் எட்டப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அடுத்த ஆண்டு புதிய உடன்பாடு கையெழுத்திற்கு தயாராகிவிடும் என்று தான் நினைப்பதாகவும் அவர் கூறினார். வரி விவகாரங்கள் தொடர்பாக இந்தியாவுடன் நடத்தப்பட்டு வரும் பேச்சுக்கள் முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கமுக்க கணக்கு விவரங்களை இந்தியா கேட்க வேண்டாம் என சுவிஸ் வங்கிகள் கூட்டமைப்பு கூறியுள்ளதை பற்றி கேட்டதற்கு எந்த ஒரு நாடும் அதை அனுமதிக்காது என்றார். அதே நேரத்தில் பன்னாட்டு சட்டங்களின்படி குற்றங்களை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் உறுதியளித்தார். தற்போதுள்ள உடன்படிக்கையின்படி சட்டப்படியான வழிமுறைகளில் இந்தியா அணுகினால் குறிப்பிட்ட கணக்கு விவரங்களை தர முடியும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்க அரசு கேட்டவுடன் அவர்களின் கணக்கு விவரங்களை சுவிஸ் வங்கிகள் கொடுத்துள்ள நிலையில் இந்தியாவிற்கு மட்டும் ஏன் தர முடியாது என செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதில் அளித்த லுத்தார்ட் அமெரிக்க அரசு வலுவான சட்ட வழிமுறைகளின்படி அணுகியுள்ளது என்று விளக்கமளித்தார். பெரம்பலூரில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளுடன் கூடிய செயற்கைக்கோள் நகரம் விரைவில் அமைக்கப்படும் என நடுவண் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ராசா தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 5000 கோடி ரூபாய் முதலீட்டில் பெரம்பலூர் மாவட்டத்தில் விரைவில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்படும் என்றார். 3000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமையவுள்ள இத்திட்டத்திற்காக
தனியார் நிலங்களை கையகப்படுத்தும் பணி நிறைவடைந்து விட்டதாக குறிப்பிட்ட அமைச்சர் ராசா அரசு நிலங்களை கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். சுமார் 300 ஏக்கர் நிலப்பரப்பில் 500 கோடி ரூபாய் செலவில் வணிக வளாகம், கல்வி நிறுவனங்கள், 5 நட்சத்திர வசதி உள்ள விடுதிகள் உள்ளிட்ட எல்லா அம்சங்களையும் கொண்ட சேட்டலைட் டவுன் என்று சொல்லுகின்ற ஒரு நகரமாக இருக்கும். பெரம்பலூர் மாவட்டத்தில் அமையவுள்ள அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அடுத்த மாதம் அடிக்கல் நாட்டு விழா நடைபெறும் என்றும் ராசா தெரிவித்தார். அடையாள குறியீட்டு எண் இல்லாமல் இந்தியாவில் விற்பனையாகும் சீன நாட்டு கைபேசிகளின் இறக்குமதியை தடுக்க சுங்கத்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ராசா குறிப்பிட்டார். தமிழகத்தில் சமச்சீர் கல்வி முறையை நடைமுறைப்படுத்தும் தீர்மானத்தை அரசு கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமச்சீர் கல்வி முறை செயல்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்திருப்பது வெறும் கண் துடைப்பு என குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி கொள்கை முடிவு எடுக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். முதல் வகுப்பிலும் 6ஆம் வகுப்பிலும் பொது பாடத்திட்டம், பொதுவான பாடநூல்கள் என்று மாநில அரசு அறிவித்திருக்கிறது. இதைத்தான் சமச்சீர் கல்வி என்று சொல்கிறது. அதே நேரத்தில் பயிற்சி மொழியை பொறுத்தவரையில் இப்போது எந்தெந்த பாடத்திட்டத்தில் எந்த மொழி பயிற்சி மொழியாக இருக்கிறதோ அந்த பயிற்சி மொழியை தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது சமச்சீர் கல்வி திட்டத்தின் உயிரோட்டத்தையே சாகடிப்பது போன்றதாகும். தனியார் பள்ளிகளை நடத்தி கொள்ளை லாபம் அடித்துக் கொண்டிருக்கும் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூட நிர்வாகத்தின் மிரட்டலுக்கு அரசு பணிந்துவிட்டது என்பதே இது காட்டுகிறது. சிறப்பு பொருளாதார மண்டலம் நில விற்பனை தொழில் மூலம் தமிழர்களின் நிலம் வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு அதிக அளவில் விற்கப்படுவதாகவும் மருத்துவர் ராமதாஸ் சுட்டிக்காட்டினார். இதை தடுக்க அரசு அவசர சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சமச்சீர் கல்வி, நதிநீர் இணைப்பு மற்றும் முழு மதுவிலக்கு ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி பாமக சார்பில் அடுத்த மாதம் மும்முனை போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்ய முடியும் என்பதை தேர்தல் ஆணையத்தின் முன்பு பாமக விரைவில் மெய்ப்பிக்கும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் கூறினார். முகாம்களில் உள்ள தமிழ் சிறுவர்களின் நிலை குறித்து கேள்வி எழுப்பிய ஐநா மூத்த அதிகாரியை இலங்கையை விட்டு வெளியேற்ற ராஜபக்சே அரசு திடீர் ஆணை பிறப்பித்துள்ளது. யுனிசெஃப் எனப்படும் ஐநா அவையின் சிறுவர் நிதியத்தின் பொறுப்பு அதிகாரியான ஜேம்ஸ் எல்டர் முகாம்களில் உள்ள தமிழர்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்தும் அங்குள்ள சிறுவர்களின் நிலை பற்றியும் கருத்து தெரிவித்து வருகிறார். ராஜபக்சே அரசு இன்னும் உருப்படியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். இதனால் ஆத்திரமடைந்த ராஜபக்சே அரசு ஜேம்ஸ் எல்டரை நாட்டை விட்டு வெளியேறுமாறு ஆணை பிறப்பித்துள்ளது. மேலும் அவரது கடவுச்சீட்டு அனுமதியையும் ரத்து செய்துள்ளது. இலங்கை அரசின் இந்த நடவடிக்கைக்கு யுனிசெஃப் தலைமையகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் இது தொடர்பாக ஐநா அவையின் பொதுச் செயலாளர் பான் கி மூன் கவனத்திற்கு கொண்டு செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த நடவடிக்கை நாடு கடத்தல் அல்ல என்றும் ஜேம்ஸ் எல்டரின் கடவுச்சீட்டு அனுமதி காலம் முடிவடைந்ததால் தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் பாலித கோகண்ண விளக்கமளித்துள்ளார்.